அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 11ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம சிறப்பான முறையில வழங்கப்படும். சரிங்களா? எப்பவுமே நம்ம வழக்கம் போல எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறக்காத நண்பர்களே, நடப்பு செய்திகள் பிளஸ் அதுல என்ன சப்ஜெக்ட்ல இருக்குதோ அதையும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கிறோம். இது தவிர அது தொடர்பான ஸ்டாட்டிக் ஜிகே பொதுவான அந்த பொது அறிவு செய்திகளையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல நம்ம டெய்லி தினந்தோறும் தொகுத்து கொடுத்துருக்கோம். அதனால வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தினமும் பாருங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இது தவிர நடுவுல போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு தினந்தோறும் சேர்த்துட்டு இருக்கோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 11. செப்டம்பர் 11ல என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11ல முக்கியமான 2 தினங்கள் இருக்குது. சரிங்களா? மகாகவி தினம் இருக்குது. இது தவிர ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட அணு ஆயுத ஒப்பந்தங்கள், அது தொடர்பாக பார்க்க போறோம். இது தவிர முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு விருது கொடுத்திருக்காங்க. என்ன விருது, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். இது தவிர வாகன உற்பத்திகள்ல வேர்ல்டு லெவல்ல யாரு டாப்ல இருக்காங்க, இந்தியா எந்த இடத்துல இருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை இந்த தினத்துல பார்க்க போறோம். ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரியாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாகவி தினம். இன்றைய தினம் செப்டம்பர் 11. பாருங்க, மகாகவி பாரதியின் நூற்றாண்டு நினைவு நாள் எப்ப? செப்டம்பர் 11, 2021 அன்று அனுசரிக்கப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா? பாரதியோட பிறந்த நாள் டிசம்பர் 11ஆம் தேதி. ஓகேவா? வழக்கமா ஒரு தலைவர், ஒரு குறிப்பிடத்தக்க முக்கிய நபரின் பிறந்த நாள் தான் ஏதாச்சும் ஒரு சிறப்பு நாளாக அறிவிக்கப்படும். இங்க பார்க்கும்போது செப்டம்பர் 11 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள். அந்த நினைவு நாளை மகாகவி தினமா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாருங்க. செப்டம்பர் 11 எப்பமா? செப்டம்பர் 11 1921. ஓகேவா? செப்டம்பர் 11, 1921 அன்று மகாகவி பாரதியார் அவர்கள் உயிரிழந்திருப்பாங்க. சரியா? இறந்திருப்பாங்க. 2021 செப்டம்பர் 11 100வது ஆண்டை நினைவுக்குரியது. அந்த 2021ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் சரியா 16வது சட்டப்பேரவையில் வெற்றி பெற்று புதிய முதல்வராக பதவியேற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? அந்த 2021ஆம் ஆண்டு மகாகவி பாரதியின் 100வது நூற்றாண்டு நினைவு ஆண்டு. அதை முன்னிட்டு சிறப்பிக்கிற மாதிரி செப்டம்பர் 11ஆம் தேதியானது என்ன தினமாக அறிவிக்கப்பட்டது? மகாகவி தினமாக அறிவிக்கப்பட்டது. ஏன்னா நம்ம டக்குன்னு டிசம்பர் 11 போயிடக்கூடாது. செப்டம்பர் 11 பாரதியாரோட நினைவு தினம், 2021ல நூற்றாண்டு நினைவு தினம். அதனாலதான் இந்த சிறப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது மகாகவி தினம். பாரதியாரின் பிறந்தநாள் மறந்துடக்கூடாது, டிசம்பர் 11 மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து பாருங்க, இதை முன்னிட்டு சரியா தொடர்ந்து பாருங்க. இதை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் செப்டம்பர் 11ஆம் தேதியை மகாகவி தினமாக அறிவித்தார். ஓகேவா? இதனையொட்டி இன்னும் கூடுதல் சிறப்பு செய்திகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இதனையொட்டி இந்த மகாகவி தினத்தை ஒட்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் கவிதை போட்டி நடத்தப்படும். சரிங்களா? அந்த கவிதை போட்டிகளை நடத்தி அவங்க அதை யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு விருது வழங்கப்படுகிறது. சரியா? ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவிக்கும். அந்த விருதின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. பாரதி இளம் கவிஞர் விருது. சரியா? பாரதி இளம் கவிஞர் விருது மாணவர் ஒருவருக்கும் மாணவி ஒருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் வழங்கப்படும். சரிங்களா? அப்ப மகாகவி தினத்தை ஒட்டி ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை போட்டி நடத்துறாங்க. அந்த கவிதை போட்டியில வின் பண்ற ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவிக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அதற்காக வழங்கப்படுகிற விருதுக்கு என்ன பேரு? பாரதி இளம் கவிஞர் விருது. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? இதே மாதிரி வேற இன்னொரு பரிசுக்கும் 1 லட்சம் வழங்கப்படும். ஒரு இலக்கியத்துறைக்கான முக்கியமான ஒரு விருது. அந்த விருதுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை ரூபாய் 1 லட்சம். அது எதுமா? முடிஞ்சா தெரிஞ்சா போனஸ் கேள்வியா சொல்லுங்க. கடந்த வீடியோல இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது தவிர இன்னொரு 2 ரொம்ப முக்கியமான அடுத்த செய்தி பாருங்க. பாரதியாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் மற்றும் கட்டுரைகளை தொகுத்து மனதில் உறுதி வேண்டும் என்ற புத்தகமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் சுமார் 37 லட்சம் பேருக்கு 10 கோடி ரூபாய் 10 கோடி செலவில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கம்மா? பாரதியோட முக்கியமான புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து என்ன தலைப்புல வெளியிடுறாங்க? மனதில் உறுதி வேண்டும். சரியா? அந்த தலைப்புல வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு 37 லட்சம் பேருக்கு இந்த புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதான், கவனமா. மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னா பாரதியோட மொத்த புத்தகங்களின் தொகுப்பு. அதே மாதிரி பாரதியார் பேர்ல மகாகவி தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் விருதுக்கு என்ன பேரு? பாரதி இளம் கவிஞர் விருது. மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து
இன்னொரு முக்கியமான செய்தி, இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச முக்கியமான சிறப்பு பாரதியாருக்கு. அடுத்து அவங்களுடைய அப்பா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதியாருக்கு என்ன சிறப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 12/5/1973 சரி, மே 12 1973 அன்று நடந்த விழாவில் பாரதியார் இல்லத்தை, பாரதியார் இல்லம் எங்க இருக்குமா, பிறந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம், தற்போது இருக்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், சரிங்களா? அந்த எட்டயபுரத்தில் இருக்கிற பாரதியார் இல்லத்தை வரலாற்று சின்னமாக அறிவித்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறப்பிச்சு அதை திறந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகமா, பாரதியாரின் இல்லம் வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டது 1973. அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் மு. கருணாநிதி அவர்கள், மறக்காதீங்க, சரியா? சரி, அடுத்து பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு நபர், செப்டம்பர் 11 அப்படின்னா இன்னொரு நபரை மறக்க கூடாது. அவங்களோட பேரு சுவாமி விவேகானந்தர். செப்டம்பர் 11க்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பாருங்கம்மா. விவேகானந்தர் அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் உரையாற்றிய தினம் எனக்கு செப்டம்பர் 11, 1893. ஓகேவா? அமெரிக்காவின் சிக்காகோ நகர்ல உலக மதங்கள் தொடர்பான ஒரு மாநாடு நடைபெற்றது. அதுல இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட முக்கியமான நபர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். விவேகானந்தர் அவர்கள் உரையாற்றினால்தான் செப்டம்பர் 11, மறக்காதீங்க. செப்டம்பர் 11 விவேகானந்தர் ஞாபகம் வர வேண்டும். செப்டம்பர் 11 அப்படின்னா மகாகவி தினமும் ஞாபகம் வர வேண்டும். கவனமா இருக்கும். ஓகேவா? சரி, பாருங்கம்மா. அமெரிக்காவின் சிக்காகோவில் செப்டம்பர் 11, 1893 அன்று உலக மதங்கள் மகா மாநாடு நடைபெற்றது. அதில் இந்தியாவின் சார்பில் விவேகானந்தர் கலந்து கொண்டு உரையாற்றினார். சரிங்களா? விவேகானந்தரோட கூடுதல் சிறப்பு செய்திகளை இப்ப பார்க்க போறோம். பாருங்க, சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர், நிஜமான பேரு என்னன்னு சொல்லி பாருங்க. நரேந்திரநாத் தத்தா. சரி, நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்படுவது யாரும் சொல்லி கேட்கலாம். விவேகானந்தர் அவர்கள் மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்து ஜனவரி 12, ஓகேவா? விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாள் ஜனவரி 12, 1863. பிறந்த ஒரு மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கல்கத்தாவில் பிறந்தவர். சரிங்களா? ஜனவரி 12ஆம் தேதி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் என்ன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 12, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. விவேகானந்தர் அவர்கள் பயின்ற கல்லூரி, மாநில கல்லூரி அமைந்துள்ள இடம் கண்டிப்பாக அவருடைய சொந்த ஊர் கொல்கத்தா. ஓகேவா? விவேகானந்தரோட குருநாதர் யாரு அப்படி சொல்லி பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரி, அவரோட குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்னோட முக்கியமானது பாருங்க, ஆன்மீக உண்மை தேடி நாடெங்கும் அலைந்த சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு ஞானம், சரியா, ஞானம், அறிவோதயம் சொல்லுவாங்க, ஞானம் கிடைத்த இடம் கன்னியாகுமரி. ரொம்ப முக்கியமான பயன் பாருமா, கன்னியாகுமரியில தான் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு ஞானம் உதித்ததாக கூறப்படுகிறது. ஓகேவா? தனது 39ஆம் வயதில், அதாவது ஜூலை 4, 1902 அன்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மரணம் அடைந்தார். இதுதான் ஷார்ட்டான சில நோட்ஸ். இன்னும் ஒரு சில செய்திகள் சுவாமி விவேகானந்தர் தொடர்பாக இருக்குது, கொஞ்சம் பாருங்க. சரியா? பாருங்கம்மா. விவேகானந்தர் பாறை கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் பாறை என்பது தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள ஒரு பாறை. சரியா? இந்த பாறைக்கு விவேகானந்தர் பாறைங்கிறது பேரு சூட்டப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கம்மா. சுவாமி விவேகானந்தர் 1892ஆம் ஆண்டில் தியானம் செய்த இடம்தான் இந்த கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அந்த பாறையில தான் உட்கார்ந்தது விவேகானந்தர் தியானம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அதனாலதான் அதுக்கு வச்ச சிறப்பு பேர் என்னது? விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இந்த பாறைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாறை ஸ்ரீபதா பாறை என்றும் அழைக்கப்படுகிறது. இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லி பாருங்க, அன்னை பார்வதி தவம் செய்த இடம் எனவும் கூறப்படுவது உண்டு. இந்த இடம், இந்த பாறை ஸ்ரீபதா பாறை என்று அழைக்கப்படும் இந்த இடத்துல தான் அன்னை பார்வதி அவர்கள் தவம் செஞ்ச இடம் அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுகிறது. ஓகேவா? இன்னும் இருக்கு பாருங்கம்மா, ரொம்ப முக்கியமான செய்தி. நினைவு சின்னம், விவேகானந்தர் அவர்களுக்கு நினைவு சின்னம். சரியா? 1970ஆம் ஆண்டில் இந்த பாறையின் மீது விவேகானந்தர் அவங்க வந்துட்டு சரி அந்த தவம் செஞ்ச அந்த இடம் சொல்றாங்க, தியானம் செஞ்ச இடம், அந்த பாறையின் மீது 1970ஆம் ஆண்டில், ஓகேவா, விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது 1972. சரி, 1972ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில விவேகானந்தர் நினைவு பாறை திறக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. இது தவிர சமீபத்துல பாருங்க, கண்ணாடி கூண்டு பாலம். சரி, கண்ணாடி கூண்டு ஒரு இலை பாலம் சொல்லலாம். ஓகேவா? பாருங்க, இந்தியாவில முதல் முறையாக ஒரு அரசின் சார்பில் ஒரு கண்ணாடி கூண்டு இலை பாலம் திறக்கப்பட்ட இடம் கன்னியாகுமரி. பாருங்க, கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை எப்ப திறந்தாங்க ஞாபகம் இருக்காமா? எப்ப திறந்தாங்க? ஜனவரி 1, 2000. சரி, ஜனவரி 1, 2000 கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த போதுதான் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது கன்னியாகுமரியில. தற்போது 2025ஆம் ஆண்டு 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு. அதனை முன்னிட்டு தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு வச்ச பேரு, சிறப்பு பேர் என்ன பேருமா? பேரறிவு சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லுவாங்க, மறக்க கூடாது.
அந்த திருவள்ளுவர் சிலையும் சரியா விவேகானந்தர் பாறையும் இணைக்கிற வகையில தான் இந்த கண்ணாடி இழை பாலம் திறக்கப்பட்டது. இந்த பாலம் திறக்கப்பட்டது எப்பன்னு பாருங்க, டிசம்பர் 30, 2024 அன்று திறக்கப்பட்டது. இந்த பாலத்தின் மொத்த நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 77 மீட்டர் நீளம் கொண்டது. சரி, அப்ப நிறைய பாத்துக்கோங்க. விவேகானந்தர் எங்க உரையாற்றி இருக்கிறாங்க, நினைவு சின்னம் எங்க இருக்குது, கண்ணாடி கூண்டு பாலம் சமீபத்தில் எங்க திறந்துக்கிறாங்க, அது இந்த பாலமானது எந்த சிலையை இணைக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் சொல்லி பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்ததாக பாருங்க, ஒரு சில திட்டங்கள் இந்த தினத்துல கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்க, அம்ரித். சரியா, அம்ரித் பாரத் நிலைய திட்டம், அதாவது அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் சொல்லுவாங்க. பாருங்க, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ரயில் நிலையங்களை சரியா புதுப்பிக்க வேண்டும், புனரமைக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அங்க இருக்க வேண்டும். அதற்காக தான் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான திட்டம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2023 மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் எப்ப அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது. ஓகேவா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நிதி எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா 24,470 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நிதியாக ஒதுக்கப்பட்டது. ஓகேவா, சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், கொஞ்சம் பாருங்க. நாடு முழுவதும் அந்த நம்பரை பார்த்துக்கோங்க, நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்களை மறுவடிவமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல். சரிங்களா, நல்லா எல்லாம் இப்ப ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இப்ப நம்ம ஒரு மால் எல்லாம் போறோம்ல, இந்த ஸ்கை அவென்யூ, ஓகேவா, என்ன வேற எக்ஸ்பிரஸ் அவென்யூ எல்லாம் போறலாமா, இந்த ஸ்கை வாக், அங்கெல்லாம் உள்ள போனா நிறைய நவீன வசதிகள் இருக்கும். எஸ்கலேட்டர்ல இருந்து எல்லாமே சூப்பரா நிறைய வசதிகள் இருக்கும். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற 1275 ரயில் நிலையங்கள்ல எல்லாமே எல்லா வசதிகளும் சூப்பரா இருக்கணும். சரியா, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து ஓகேவா எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக 1275 ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். சரிங்களா, இது தவிர இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்னொரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லி பாருங்க, ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு, ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற பேர்ல சரிங்களா, அந்த பகுதியில அந்த ரயில் நிலையம் அமைந்துள்ள பகுதியில எது சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிற ஒரு பொருள் ரொம்ப ஃபேமஸா இருக்கும், அந்த பொருளை காட்சிப்படுத்துற மாதிரி ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் ரயில் நிலையங்களில் விற்கப்படும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கவனமா இருங்க. சரிங்களா, சரி, இந்த திட்டத்திற்காக சரியா அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை ரயில் நிலையங்கள் மேம்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா 75 ரயில் நிலையங்கள். சரிங்களா, சரி, இந்தியாவில் இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் அதிகபட்சம் எத்தனை ரயில் நிலையங்கள் எந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம், அங்க 149 ரயில் நிலையங்களும், அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்துல 123 ரயில் நிலையங்களும் இந்த திட்டத்திற்காக ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஓகே, இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் பாருங்கம்மா, இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன். என்ன பேருமா, இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன். ஓகேவா, அதுக்கு என்ன ஒரு பேர் சொல்லுவாங்க, அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக யாருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா, மாற்றுத்திறனாளிகள். ஓகேவா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வச்ச பேரு திவ்ய தேசிய மக்கள். ஓகேவா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. ஞாபகமா, இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவ்வளவு ஈஸியா போக முடியாத மாற்றுத்திறனாளிகள், ஓகேவா, குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள், கொஞ்சம் உடம்புல சில குறைகள் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ரயில் நிலையத்தை ஈஸியா அணுகக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சுகம்யா பாரத் மிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்ததாக ஒரு சில முக்கியமான திட்டங்கள் தமிழ்நாட்டுல பெண்களுக்காக பெண்களுக்கான திருமண உதவி தொகை திட்டங்கள். இன்றைய செய்தித்தாள பாத்தீங்கன்னா பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேல தங்க நாணயங்கள் நாங்க வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அது எந்தெந்த திட்டங்களுக்கு அப்படிங்கறத லைட்டா பார்க்கலாம். சரிங்களா, ஸ்கீமோட பேரு எந்த வருஷம் அப்படிங்கறது மொத்தமா பார்க்கலாம். இனிமே வர்ற வகுப்புல இதை பத்தி டீட்டெயில கூட பார்க்கலாம். சரிங்களா, பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டங்கள். அதுல ரொம்ப முக்கியமான முதல் திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். சரி, விதவை மறுமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 1975. அப்போ விதவைகளுக்கான மறுமண உதவி திட்டம் தொடங்கப்பட்டது 1975. அது யார் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க, தர்மம்மாள் அம்மையார் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக
ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்கள் திருமண உதவி திட்டம். சரிங்களா? மேல பார்த்தது விதவைக்கான மறுமண திட்டம் தர்மமால் அவர்கள் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. இங்க பாக்குறது விதவைகளின் ஏழை விதவைகளின் மகளுக்கான அந்த திருமண உதவி திட்டம் யார் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க? மணியம்மையார் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாருங்க, அன்னை தெரசா. சரியா? அன்னை தெரசா அவர்கள் பேர்ல ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். மேல பார்த்தது ரெண்டுமே என்ன சொல்றதுமா, இந்த விதவை அல்லது விதவை மகள் திருமண திட்டம். இங்க பாக்குறது ஆதரவற்ற பெண்கள். சரிங்களா? அப்பா அம்மா இல்லாதவங்க, சொந்தக்காரங்க இல்லாத ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்டது 1985-86ல தொடங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். 1989ல இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கலப்பு திருமண உதவி திட்டம் யார் பேர்ல தொடங்கியிருக்காங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான திட்டம் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் 1989ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தான் தற்போது என்ன பேர்ல இருக்குமா? புதுமை பெண் திட்டமாக செயல்பட்டுள்ளது. சரிங்களா? பெண்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் +2 ஏதோ ஒன்று படிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேரேஜ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நல்லா உயர்கல்வி படிக்க வேண்டும். அதன் மூலம் குடும்பத்தையும் நாட்டினையும் முன்னேற்ற வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்ன திட்டம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வச்ச பேரு மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அதன் பிறகு அதற்கு வைக்கப்பட்ட பெயர் புதுமை பெண் திட்டம். ஓகேவா? இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் சரியா யூஜி இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சு முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி மாணவர்கள் பாய்ஸ்க்கு ஓகேவா தமிழ் புதுவன் அப்படிங்கிற பேர்ல ஆகஸ்ட் 9, 2024 அன்று கோயம்புத்தூர்ல இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அவங்களுக்கும் அதே மாதிரிதான் 6 முதல் 12 வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிப்படுத்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமா கவனமா இருங்க. பெண்களுக்கான தமிழக அரசின் திருமண நிதி உதவி திட்டங்கள். சரியா? அடுத்து முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி பாருங்க. ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம். இதுவும் சமீப காலமாவே நியூஸ்ல வந்துட்டே இருக்கு ரிப்பீட்டடா. இன்றைய தினத்துல இந்த செய்தி எதற்காக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுத ஒப்பந்தங்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையும் சரியா நாங்க கரெக்டா கேட்டு அதன்படி நாங்க நடந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஈரான் அறிவித்துள்ளதாக IAEA என்று அழைக்கப்படும் சர்வதேச அணு ஆயுத முகமை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த செய்தி முக்கியத்துவம் பெறுது. எந்த ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது, யாரெல்லாம் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத பாருங்க. ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் சரியா கையெழுத்தான ஆண்டு பாருங்க 2025ஆம் ஆண்டு. சரியா? வல்லரசு நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் அணு ஆயுதங்கள் தொடர்பான ஒரு ஒப்பந்தம். அணு ஆயுதங்களை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துவோம். சரி, அழிவு விஷயங்களுக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஈரான் வல்லரசு நாடுகள்கிட்ட ஒப்பந்தம் கையெழுத்திட்ட ஆண்டு 2015ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. சரிங்களா? அதை நம்ம சொன்னதுமா ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது 2015ல. ஓகேவா? சரி, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் கண்டிப்பாக ஈரான், அவங்க தான் மெயின் ஹீரோ. சரி, ஈரான். இது தவிர வல்லரசு நாடுகள் சொன்னல யாரெல்லாமா? ஒருத்தங்க அமெரிக்கா, ஓகேவா? அடுத்து பிரிட்டன், அடுத்து சைனா, ABC ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரஷ்யா, அடுத்து பிரான்ஸ். சரியா? ABC ரிசர்வ் போர்சஸ் அப்படி நினைச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற G என்ன? G ஜெர்மனி. ஓகேவா? அப்போ அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ் அந்த 5 நாடுகளும் ஐநாவோட என்ன நாடுகளுமா? நிரந்தர உறுப்பு நாடுகள். வீட்டோ அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பு நாடுகள் இந்த 5 நாடுகள் பிளஸ் யார் இருக்கிறா? ஜெர்மனி. இந்த நாடுகளுக்கு இடையே தான் யார் ஒப்பந்தம் போட்டாங்க? ஈரான் நாடு. ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 2015. சரிங்களா? ஓகே. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் நாடானது அந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான முக்கியமானது என்னமா? யுரேனியம். இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ற அந்த செறிவூற்ற அளவு சொன்ன மாதிரி இல்ல, அதிக அளவு செறிவூட்டுறாங்க. இது வந்து ஆபத்தானது. ஒப்பந்தத்தை அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டு இந்த ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து யார் விலகிட்டாங்க? அமெரிக்கா. 2018ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா விலகும் போது அமெரிக்கன் அதிபராக இருந்தவர் தற்போதைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல இருக்கிற முக்கியமான அணு ஆயுதங்கள் தொடர்பான எல்லா விஷயங்களும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்பின் பெயர் IAEA. சரி, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுவாங்க. சர்வதேச அணு ஆயுத முகமைன்னு சொல்லுவாங்க. சரியா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அணுசக்தி முகமை உருவாக்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியமானது. ஜூலை 29, 1957ஆம் ஆண்டு அன்று உருவாக்கப்பட்டது. இந்த 2 டேட்டுமே வேற விஷயங்களுக்கு நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் நினைக்கிறேன். ஜூலை 29 என்பது சர்வதேச புலிகள் தினம், இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே. இந்த ஜூலை 29, 2020 அன்றுதான் இந்தியாவில் 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம், மறக்க கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வீடியோ ரொம்ப ஸ்பெஷல், கவனமா இருங்க. சரிங்களா? இது தவிர 1957 அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா
தசம நாணய முறை டெசிமல் காயினேஜ் சிஸ்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலமான 1957ஆம் ஆண்டில். மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இந்த சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எந்த இடமா? வியன்னா. வியன்னா என்பது எந்த நாட்டின் தலைநகரம்? ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம். ஆஸ்திரியாவை தவிர ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம் வியன்னா. அங்குதான் இந்த IAEA அமைப்பின் தலைமையிடம் இருக்குது. இவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற அணு ஆயுதங்கள், அணு உலைகள் சிறப்பான முறையில நல்ல மனிதர்கள் பயன்பாட்டிற்கு இருக்குதா இல்ல அழிவுக்காக பயன்படுத்தப்படுகிறா எல்லாத்தையும் கண்காணிக்கிற அந்த வாட்ச் டாக் மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான விருது. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விருதை பத்தி பார்க்க போற சொன்னல, என்ன விருது அப்படின்னு சொல்லி பாருங்க. PV நரசிம்மராவ் நினைவு பொருளாதார விருது 2025. சரிங்களா? இந்தியாவில பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னாலே மறக்கக்கூடாத முக்கியமான ஒரு நபர் முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள். நரசிம்மராவ் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இங்க நம்ம பார்க்க போறது அந்த PV நரசிம்மராவ் அவர்கள் பேர்ல வழங்கப்படுகிற ஒரு பொருளாதார பரிசு விருது 2025ஆம் ஆண்டிற்கானது. யாருக்கு வழங்கப்பட்டது சொல்லி பாருங்க. முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை வழங்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமைந்துள்ள தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் அமைந்துள்ள PV நரசிம்மராவ் மெமோரியல் பவுண்டேஷன். இவங்க தான் இந்த விருதை வழங்குறாங்க. இந்த ஆண்டு வழங்கப்பட்ட நபரின் பெயர் மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஓகேவா? இந்த விருதினை திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுமா, மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் யாருமா? திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர், திட்டக்குழுவின் 24வது துணைத் தலைவர் யாரு? மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். அவங்க தான் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது சொல்லி பாருங்க. நாட்டின் பொருளாதாரத்தில் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் நபர்களுக்கு இந்த விருது இந்த அமைப்பினால் வழங்கப்படுகிறது. சரிங்களா? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாள் RBI ஆளுநர் ஆவார். நிறைய விஷயங்கள்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவர்கள். அது ரொம்ப முக்கியமானது, 1982 முதல் 85 வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பணியாற்றி சிறப்பித்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். இது தவிர 1991ஆம் ஆண்டு என்று பார்த்தீங்கன்னா LPG என்று அழைக்கப்படும், சரியா, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் என்று அழைக்கப்படும் புதிய பொருளாதார கொள்கை வெளியிடும் பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் PV நரசிம்மராவ் அவர்கள். அந்த டைம்ல இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்து சிறப்பித்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். சரிங்களா? அந்த டைம்ல ரொம்ப புகழ்பெற்றவங்க இந்த 2 நபர்களும் மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு பொருளாதாரம் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. வாகன உற்பத்தி துறையின் மதிப்பு உலக லெவல்ல இருக்கிற இந்த வாகன உற்பத்திகளின், சரியா, மொத்த மதிப்பின் அடிப்படையில எந்த நாடு முதலிடம் பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தித்தாள் இடம்பெற்றுள்ளது. அதுல முதலிடத்தை பெற்றுள்ளது அமெரிக்கா, 2ஆம் இடத்துல இருக்கிறது சீனா, 3ஆம் இடத்துல நம்முடைய இந்தியா. அப்போ யாருமா? தங்க பதக்கம் சரியா, தங்க பதக்கம் அமெரிக்கா, வெள்ளி பதக்கம் சீனா, இந்தியாவிற்கு வெண்கல பதக்கம் கிடைத்துள்ளது. எதற்காக? வாகன உற்பத்தி துறையின் மொத்த மதிப்பின் அடிப்படையில். சரிங்களா? சீக்கிரமா நம்ம டாப்ல வரணும், அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் பெருசா தலைப்பில போட்டிருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான நூலகங்கள். இந்த நூலகங்கள் வந்து பாருங்க, பெரும்பாலும் தேர்வுகளை ஒரு கேள்வி கேட்பாங்க. முக்கியமான நூலகங்களை ஒரே இடத்துல நம்ம தொகுத்து கொடுக்க போறோம் பாருங்க. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பெரியார் டிஜிட்டல் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம். இந்த நூலகம் திறக்கப்பட்ட வருஷம் 1974ல சென்னை பெரியார் திடலில் இந்த நூலகம் அமைந்துள்ளது. ஸ்டார்டிங்ல பெரியார் நூலகம் அப்படிங்கிற பேர்ல செயல்படுறது. சமீபத்துல அந்த பெரியார் நூலகத்தை கம்ப்ளீட்டா டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஆராய்ச்சி மையமாகவும் தரம் உயர்த்திருக்கிறாங்க. இந்த நூலகம் திறக்கப்பட்ட வருஷம் 1974. சரியா? இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை என்ன பேரு? லாஃபிங் புத்தா. அந்த வருஷம் தான் இந்த நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. பெரியார் திடலில் இது அமைந்துள்ளது. ஓகேவா? ஒண்ணு. அடுத்த ரொம்ப முக்கியமானது கன்னிமரா பொது நூலகம். சரி, கன்னிமரா பொது நூலகம் சென்னை எக்மோர்ல, சரியா, சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவின் பழமையான நூலகங்களில் இதுவும் ஒன்றாகும். சரிங்களா? இந்த நூலகமானது கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது 1890ஆம் ஆண்டில். ஓகேவா? மெட்ராஸ் ஆளுநராக இருந்த கன்னிமரா பிரபுவினால் அடிக்கல் நாட்டப்பட்டு டிசம்பர் 5, 1896ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. டிசம்பர் 5 என்ன தினம்? முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையோட நினைவு நாள் டிசம்பர் 5ஆம் தேதி. அந்த தேதியில தான் நம்முடைய கன்னிமரா நூலகம் எக்மோர்ல திறக்கப்பட்டுள்ளது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்ததாக தொடர்ந்து பாருங்க, அதுலயே மதராஸ் பொது நூலக சட்டம். சரி, மதராஸ் பொது நூலக சட்டம்
நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. இதுவும் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டது, கவனமா இருங்க சரிங்களா. அடுத்து பாருங்க 1981ஆம் ஆண்டு இந்திய நடுவண் அரசின் மத்திய அரசின் ஆணைப்படி கன்னிமரா பொது நூலகமானது நாட்டின் களஞ்சிய நூலகமாக பெயரிடப்பட்டது. சரி, நாட்டோட பொக்கிஷம் ஒரு களஞ்சிய நூலகம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்ட நூலகம் கன்னிமரா நூலகம். எப்ப திறந்தாங்கம்மா? எப்ப திறந்தாங்க? 1896. மறக்க கூடாது, இதுவும் முக்கியமானது. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரியா, மகாராஜா சரபோஜியின் சரஸ்வதி மகால் நூலகம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த நூலகமானது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நூலகத்தை கட்டமைத்தது யாரோட பீரியட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர் மன்னர்களால். நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த நூலகம் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நூலகம் யார் பெயர்ல செயல்படுகிறது பாத்தீங்கன்னா மகாராஜா சரபோஜி மன்னர் அவரோட பெயர்ல தான் செயல்பட்டு வருகிறது. எங்க அமைந்துள்ளது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து சமீபத்தில் இருக்கிற சில முக்கியமான நூலகம் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பழச பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போற சில புதிய நூலகங்கள் பாருங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி. ஞாபகம், செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, கவனமா இருங்க. அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் மு கருணாநிதி அவர்கள், மறக்க கூடாது. சரிங்களா. அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் மதுரை. சரிங்களா, கலைஞர் பேர்ல நிறைய நூற்றாண்டு நூலகம் திறக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுல முதல் நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட இடம் மதுரை. திறக்கப்பட்ட நாள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோமா? எப்ப திறந்தாங்க? ஜூலை 15. சரியா, 2023. ஓகேவா, 2023 என்றைக்குதான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் திறக்கப்பட்டது. சரிங்களா, இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜூலை 14ஆம் தேதி என்ன சம்பவம்? இதே வருஷம் ஜூலை 14, 2023 சந்திரயான் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. மறக்கக்கூடாது. சரிங்களா, லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணி போடுங்க. அதுதான் நம்மளுடைய வீடியோட ஸ்பெஷல். தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அதோட வேல்யூ கண்டிப்பா தெரியும். சரியா, அடுத்து காமராஜர் நூலகம். சரிங்களா, திருச்சியில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்ட ஒரு நூலகத்திற்கு தந்தை பெரியாரின் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த நூலகங்கள்லாம் கலைஞர் பெயர் தான் சூட்டப்படுற மாதிரி இருந்தது. ஒரு சேஞ்சுக்காக திருச்சியில் அமையுள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயரும், கோவையில் அமையுள்ள நூலகத்திற்கு பெரியார் பெயரும் சூட்டப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 பாருங்க. மகாகவி தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது? இரண்டாவது கேள்வி, பாரதி இளம் கவிஞர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரில் உரையாற்றிய நாள் எது? நான்காவது கேள்வி, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்போது திறக்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, பி வி நரசிம்ம நினைவில் பொருளாதார விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஐந்தாவது கேள்வி, அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சா இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? எல்லாத்தையும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. கண்டிப்பா தேர்வில் நம்ம ஒரு சாதனை படைக்க முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.